இன்றைய தினம் சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு மற்றும் சம உரிமை இயக்கம் ஆகிய 2 அமைப்புகளும் இணைந்து இந்த ஊடக சந்திப்பினை நாங்கள் செய்வதற்குரிய நோக்கம், கடந்த நவம்பர் மாதம் 26, 27, 28ஆம் திகதிகளிலே இலங்கையில் ஏற்பட்ட மிக மோசமான தித்வா அனர்த்தம் காரணமாக மலையக பகுதிகளிலே பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக சாதாரண பொதுமக்களுக்கு இன்னும் சரியான தீர்வு வழங்கப்படவில்லை, கிடைக்கவில்லை என்பதை அடிப்படையாக கொண்டுதான். எங்களுக்கு தெரியும், இந்த தித்வா சூறாவளி அல்லது தித்வா அனர்த்தம் ஏற்பட்ட உடனேயே எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி மிக முக்கியமாக அனைத்து மக்களுக்கும் பெருவாரியான சலுகைகளை, குறிப்பாக இந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கான பணிகளை அறிவித்திருந்தார். அதில் குறிப்பாக 25,000 ரூபாய் கொடுப்பனவு, அதே நேரம் 50 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் உலர் உணவு திட்டங்கள், பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை பெறுவதற்கான கொடுப்பனவுகள் என்று பல்வேறு விடயங்கள் அறிவித்திருந்த போதும் கூட இதுவரை காலமும் இது சார்ந்த விஷயங்கள் உண்மையிலே சரியாக இடம்பெறவில்லை. குறிப்பாக எங்களுக்கு தெரியும், இந்த சூறாவளி அல்லது இந்த அனர்த்தம் ஏற்பட்டு 1 மாத காலம் செல்லுகின்ற போதே பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது, தங்களுடைய வீடுகள் நீர்நிலைகள் அடித்து செல்லப்பட்டிருந்தால், மண் சரிவுக்கு உட்பட்டிருந்தால், வெடிப்புகளுக்கு உட்பட்டிருந்தால், இதற்கு பிறகு வாழ முடியாது என்று நீங்கள் உறுதிப்படுத்துவீர்களாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து வெளியிலே சென்று நீங்கள் வாடகை வீடுகளில் இருக்கலாம், அதற்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்று. ஆனால் இன்றைய 90 நாட்கள், இன்றோடு சரியாக 90 நாட்கள் நிறைவு பெற்ற நிலையிலே அரசாங்கம் கூலி வீடுகளில் இருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 25,000 ரூபாயை வழங்க மறுத்திருக்கிறது. அல்லது அதுக்குரிய நடவடிக்கையில் எடுப்பதற்குரிய வக்கற்றவர்களாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், குறிப்பாக கந்தப்பளை, எஸ்கடேல், சென்ட் ஜோன்ஸ், புருக்சைட், அதே போல் ராகலை, பத்துமுல்லை, ஹரஸ்பத்த போன்ற பகுதிகள் உட்பட நுவரெலியா, அதே போல் நாங்கள் நேற்று பயணித்த மாத்தளை, கம்மடோ பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 2 வீடுகளுக்கு மேல் மாறியிருக்கிறார்கள். அந்த மக்கள் வீடுகளுக்கு வாடகைகளை தங்களுடைய காதுகளில் எஞ்சியிருந்த தோட்டையும் அல்லது சங்கிலிகளையும் அடகு வைத்து கடன் வாங்கி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சூழலிலே இது பற்றி தெரியாத ஜனாதிபதி அவர்கள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக ரதலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷூட்டிங் ஒன்றை நடத்திவிட்டு சென்றார். ரதலைக்கும் உண்மையிலே கந்தப்பள்ளிக்கும் இடையிலான தூரம் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்கள். இந்த 20 கிலோமீட்டர்களிலே அங்கே இறந்த மக்களுடைய வீடுகளை சென்று பார்க்க முடியாத ஜனாதிபதி, அங்கே வீடுகளை இழந்த, உயிர்களை இழந்த அந்த உறவுகளை பார்க்க முடியாத ஜனாதிபதி ஏன் இவ்வாறான ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறார் என்பதற்கு பின்புலத்திலே இவ்வாறான அழுத்தங்கள் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சமூக நீதிக்கான மலையக வெகுஜன என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட விரும்புகிறோம். அடுத்ததாக கடந்த 28ஆம் தேதி இந்த தாமதங்களை நாங்கள் வலியுறுத்தி கொழும்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பதாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தினோம். அதே போல ஜனாதிபதி செயலகத்தினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரியை சந்தித்து NBRஐ அறிக்கை இன்னும் சரியாக வழங்கப்படவில்லை, உண்மையில் பாதிப்பு யாருக்கு ஏற்பட்டிருக்கிறது, யார் இதில் எதிர்காலத்தில் தங்க முடியும் தங்க முடியாது என்பது தொடர்பான சரியான தீர்மானத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய போது அவர் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வழங்கினார். நாங்கள் ஓரிரு வாரங்களிலே நுவரெலியா மாவட்டத்துக்கு பொறுப்பான கட்டிட ஆராய்ச்சி திணைக்களத்தினுடைய அந்த அறிக்கைகளை தாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று. ஆனால் இன்று நாங்கள் இந்த 26ஆம் தேதி நுவரெலியா மாவட்ட செயலகத்திலே சென்று இது தொடர்பாக பேசுகின்ற போதும் கூட NBRஐ திணைக்களத்திலிருந்து ஒருவரை கூட அந்த பிரதேசத்துக்கு அனுப்பவில்லை. எனவே இவர்கள் நாளை அனுப்புவதாக இன்று எங்களுக்கு அறிவிக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கின்ற சூழலில் மாத்திரம் இந்த விடயம் தொடர்பாக கவனிக்கப்படும் என்று சொல்லுவது மலையக சமூகத்தை தொடர்ச்சியாக ஏமாற்றும் ஒரு நிலையாகவே நாங்கள் இந்த நேரத்திலே அடையாளம் காண்கிறோம். எனவே அரசாங்கத்துக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டுக் கொள்கிறோம். உண்மையிலே 200 வருட வரலாற்றை கொண்ட நம்முடைய மக்கள், 200 வருட வரலாற்றிலே வீடு காணி இல்லாத எங்களுடைய மக்கள் அதற்கு மோசமான ஒரு பாதிப்பினை சந்தித்திருக்கின்ற இந்த சூழலிலே இந்த பாதிப்பினை அடிப்படையாக கொண்டு அந்த மக்களுக்குரிய காணி வீட்டு உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக நான் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு வேதனையான விஷயம், அந்த பாதிப்பிலே தன்னுடைய பிள்ளைகளை இழந்த தாய் தான் சமைத்து உண்ணுவதற்கு கூட சரியாக சட்டிப்பானைகள் இல்லை என்று புலம்புகின்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் சாதாரண மக்களினுடைய பிரச்சனைகளை தேடி பார்க்கவில்லை. இந்த அரசாங்கத்தினுடைய சாதாரண இந்த ஃபேஸ்புக் நண்பர்கள் தங்களுடைய அரசு மிக பெரிய சாதனைகளை புரிவதாக அங்கே பம்மாத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கள நிலவரம் தெரியாது, களத்தில் இருந்து செயற்படவில்லை, களத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் தெரியாது. எனவே அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே ஒரு சவாலை விடுக்கிறோம். தயவு செய்து போய் களத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை பாருங்கள்.
அந்த பிரச்சனைகளை உங்களுடைய ஜனாதிபதி கொண்டு சேருங்கள். அதன் ஊடாக இதற்கு நடவடிக்கை எடுப்பதற்குரிய அழுத்தங்களை கொடுங்கள். மக்களிடம் வாக்குகளை வாங்கிக் கொண்டு வெறும் அறைகளில் இருந்து கொண்டு ஃபேஸ்புக்கில் விவாதம் செய்வதல்ல எங்களுடைய தேவை. எங்களுடைய தேவை அடிப்படையானது, மக்களுடைய வழிகளுக்கு நிவாரணம். எனவே அந்த விடயத்தை நிச்சயமாக அரசு எதிர்காலத்தில் செய்ய வேண்டும். அது அவ்வாறு செய்யாத விடுத்து தொடர்ச்சியாக நாங்கள் அழுத்தங்களை கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, அங்கே கிட்டத்தட்ட 3-4 பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 5-6 கிலோமீட்டர்கள் ஏனைய பாடசாலைகளுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாடசாலையிலே 40 விதமான மாணவர்கள் மாத்திரமே செல்கிறார்கள். ஏனைய 60 விதமான மாணவர்கள் இன்னும் தங்களுடைய கற்றல் நடவடிக்கையில் இந்த 3 மாதம் நிறைவு பெற்ற சூழலிலும் முன்னெடுக்கவில்லை. எனவே இதை பற்றி இந்த அரசாங்கம் கல்வி அமைச்சு தேடி பார்த்ததா? இல்லை.